மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நற்செய்தி பகுதி நேற்றைய நற்செய்தி பகுதியுடைய ஒரு தொடர்ச்சியாக அந்த ஆட்டுக்கொட்டில் ஆடு மேய்ப்பன் சார்ந்த ஒன்றாகவே இருக்கிறது. நாம் புரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னன்னு சொன்னால், இந்த பாஸ்கா சூழல்ல இயேசு என்று அறிந்த யூதர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள மறுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தோடு இருக்கிறோமா, அல்லது அழித்து விட வேண்டும் என்கிற ஆரவாரத்தோடு இருக்கிறோமா என்கிறதா இன்றைய நற்செய்தியினுடைய மையம். யூதர்களுடைய கேள்வியும் இயேசுவின் பதிலும். யூதர்கள் இப்படியாக கேட்குறாங்க, இன்னும் எவ்வளவு காலம் நாங்கள் காத்திருக்க வேண்டும்? நீர் மெசியாவானால் அதை எங்களிடம் வெளிப்படையாக சொல்லிவிடும். இதுதான் யூதர்களுடைய பதில் கேள்வி. இதில் நமக்கு யூதருடைய ஆர்வத்தையா அல்லது ஆரவாரத்தையா பார்க்குறோம்? அவங்க ஆரவாரம் செய்கிறாங்க, நாங்கள் அப்படி இருக்கிறோம் இப்படி இருக்கிறோம், எங்களுக்கு நீங்கள் சொல்லிடுங்க அப்படி இப்படின்ட்டு ஒரு பெரிய ஆரவாரத்தை கிளப்புறாங்க. இயேசு நிதானத்தோடு சொல்கிறாரு, நான் உங்களிடம் சொன்னேன், நீங்கள் தான் நம்பலை. என் தந்தையின் பெயரால் நான் செய்யும் செயல்களை எனக்கு சான்றாக அமைகின்றன. யூதருடைய நிலைப்பாடும் செயல்பாடும் இப்படியாக தான் இருக்குது. இயேசுடைய செயல்களை தடுப்பதும் எப்படியாவது சூழ்ச்சி செய்து இயேசுவை அழிப்பதும் தான் யூதர்களுடைய நிலைப்பாடும் செயல்பாடும். நம்முடைய செயல்பாடு என்ன? நம்மள்கிட்ட அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வம் இருக்குதா, இல்லை நாமும் கூட பல நேரங்களில் அழித்து விடணுங்கிற ஆரவாரம் செய்கிறோமா? நாமும் கூட இந்த இயேசுவை போல நான் கிறிஸ்தவத்தை சார்ந்தவன், நான் இயேசுவை சார்ந்தவன், கிறிஸ்து என்னில் இருக்கிறார், நான் கிறிஸ்துவுக்கு உட்பட்டவன் அறிக்கையிடுறோம். ஆனால் பல சூழல்களில் நம்முடைய செயல்பாடு இந்த யூதர்களுடைய நிலைப்பாடை போல அல்லவா மாறிவிட்டது. உங்களுடைய வாழ்வு தந்தை கடவுளுக்கு சான்றாக அமைகின்றதா, அல்லது தந்தை கடவுளுக்கு அது கேடு விளைவிக்கின்றதா? நம்முடைய செயல்பாடெல்லாம் நாம் இயேசுவின் மந்தையை சார்ந்தவர்கள் என காட்டுகிறதா, அல்லது இயேசுவின் மந்தையை சாராதவர்கள் என அடையாளப்படுத்துகிறதா? நாம் இந்த இயேசுவை பின்பற்றி வாழ்வு கொடுக்கிறோமா, அல்லது இந்த யூதருடைய நிலைப்பாட்டில் இன்னும் வழி நடந்து பிறருடைய வாழ்வை கெடுக்கிறோமா? நன்மை செய்கிறவர்களையும் நன்மை செய்யப்படுவதையும் கேள்விக்குட்படுத்துகிறோமா? யோசிச்சு பாருங்களேன். பல சூழலில் நாம் நல்லது செய்கிறவங்களை நல்லவங்களை வாழ்வதற்கான வழியை விடுறதே இல்லை. அவங்களை குறித்து நாம் எழுப்புகிற கேள்விகள், அவங்களை வைத்து நாம் செய்கிற விவாதங்கள், என்ன இவர் பெரியவர், இவர் மட்டும்தான் உலகத்தில் இவர் மட்டும்தான் செய்வாராம் என்று நடைபெற இருக்கிற நன்மைகளுக்கெல்லாம் தடைக்கல்லாய் உருமாறி எந்த நற்செயலும் நடைபெற விடாமல் தடுத்து கொண்டிருப்பதும், நாமும் எந்த நல்ல செயலும் செய்யாமல் இருப்பதும் தானே நம்முடைய வாழ்க்கையுடைய சூழலாகவே உருமாறி இருக்கிறது. இயேசுடைய செயல் அதல்ல. இயேசு சொன்னார், நான் தந்தையை சார்ந்தவன், தந்தையோடு இருக்கிறேன் என்பதை என் செயல்களை கொண்டே நீங்கள் அறிந்து கொள்ளலாம். இன்றைக்கி நம்முடைய செயல், நம்முடைய வாழ்வு, நாம் இயேசுவோடு இணைந்திருக்கிறோம் என்று சொல்லி நமக்கு சான்று பகிர்கிறதா? யோசிச்சு பாருங்களேன். இயேசு தன் வாழ்வை கொடுத்து நம்மை வாழ வைத்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், நாமும் கூட இந்த இயேசுவை பின்பற்றுகிற ஆடுகளாக, நல் மேய்ப்பனை பின்பற்றுகிற ஆடுகளாக, பிறருக்கு வாழ்வு கொடுத்து பிறரை வாழ வைக்கக்கூடியவர்களாக மாறிட இந்த இயேசுவின் மந்தையைச் சேர்ந்த ஆடுகளாக நாமும் அவரை பின்பற்றுவோம், பிறருக்கு வாழ்வு கொடுப்போம். அதுவே நமக்கும் நலம் பயக்கும். இந்த இயேசு தன் தந்தையை கடவுளை பெரியவர் என்று குறிப்பிட்டு, இந்த பெரியவரிடமிருந்து எவரும் அந்த ஆடுகளை பிரித்து கொள்ள முடியாது என்று சொல்கிறார். நாம் தந்தையிடமிருந்து பிரிந்து போக முடியாது. தந்தை பெரியவராக இருக்கிறார். அவருடைய வல்லமை ஆற்றலும் என்றும் நம்மை பாதுகாக்கிறது. அவரை அரவணைப்பிலே வாழ தொடர்ந்து முயற்சி எடுப்போம். இறையாசிர் என்றும் உங்களோடு தங்குவதாக.
இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க.